அது மட்டும் இல்லாம இந்த கடிதத்துல ஒரு இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. "ரமா, வேற எத பத்தியுமே யோசிக்காம, அறிவுக்கான தேடல்ல நான் மூழ்கி இருக்கேன். அப்படி மூழ்கி இருக்கும்போது, எவ்வளவோ முறை வந்து உன்ன கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா உனக்கு தெரியுமா, நான் எப்போலாம் வந்து என்னோட கொள்கையிலிருந்து கொஞ்சம் தளர்ந்து போறேன் அப்படின்னு தெரிஞ்சாலுமே, அது என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது, என்ன வலிக்குது. அதன் பொருட்டு தான் நான் அதையெல்லாம் உன் மேல திரும்ப காமிச்சுக்கிட்டு இருக்கேன் ரமா. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. உனக்கு தெரியுமா, எனக்கும் கூட ஒரு இதயம் இருக்கு. அது அவ்வளவு வலிக்குது. ஆனா என்ன பண்றது? என்னுடைய வாழ்க்கைய விட எனக்கு இந்த நாடும், நாட்டு மக்களும் முக்கியம். இந்த வாழ்க்கையவே நான் அவங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன்." அப்படின்னு எழுதியிருப்பாரு. நம்ப எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஒரு ரொம்ப தூரத்தில இருக்க ஒருத்தர், தன்னோட மனைவிய பத்தியும், அதுவும் 4 குழந்தைகள் இறந்த அப்புறம் கடைசியா அவனுக்கு எஞ்சியிருக்க ஒரே ஒரு மகன் தான் யஷ்வந்த். அந்த யஷ்வந்த பத்தியும் நினைக்கும்போது, அவங்களுக்கு என்னென்னவோ தோணியிருக்கக்கூடும். ஆனா, அத பத்தியெல்லாம் சொல்லாம, அந்த நிலையில கூட தன்னோட மனைவிக்கு சொல்றாரு. "என் வாழ்க்கை இதுதான். நான் இதுதான். என் கூட இரு" அப்படின்னு. இந்த புத்தகத்தில என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் வந்து அதுதான்.